இப்போதைக்கு உலகத்துல அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா 2வது மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கக்கூடிய சீனா 2050 உலகத்தோடைய ராணுவ வல்லரசாவும் மாறணும்ன்ற குறிக்கோளோட சுமார் 100 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கான்னு 3 கண்டத்தை இணைக்கிற விதமா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை தீவிரமா பண்ணிட்டு வராங்க. இந்த திட்டம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோடைய கனவு திட்டம்னு சொல்லப்படுது. சீனாவுடைய இந்த திட்டத்துக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா, அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து பல லட்சம் கோடி பட்ஜெட்ல இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடாரை உருவாக்க இருக்காங்க. கடல் வழி, தரை வழி போக்குவரத்தா உருவாகக்கூடிய இந்த எக்கனாமிக் காரிடார் இந்தியாவுடைய மும்பைல இருந்து மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் யூரோப்பை கனெக்ட் பண்ணுது. போன வருஷம் இந்தியாவில் நடந்த G20 சம்மிட்ல இந்தியா, அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸால அறிமுகம் செய்யப்பட்ட இந்த எக்கனாமிக் காரிடாருக்கு இப்ப ஜூன் 13, 2024 அன்னைக்கு இத்தாலியில ஸ்டார்ட் ஆன G7 நாடுகளுக்கான மீட்டிங்ல இந்த எக்கனாமிக் காரிடாரை முழுவீச்சில் செயல்படுத்துறதுக்கான ஒப்புதலை கொடுத்திருக்காங்க. சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் சரியான பதிலடியா இருக்குன்னு பல எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க.